ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி காரசாரமான வத்த குழம்பு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு ஒரு பிடி மல்லி விதை, 7 வரமிளகாய், கொஞ்சமாக சுண்ட வத்தலை தனித்தனியாக எண்ணெயில் வாட்டி எடுத்துக்க போகிறோம். அதை ஒரு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். சுண்ட வத்தலை மட்டும் பாதி சேர்த்துக்கலாம். இதோட ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிவிட்டு 2 தக்காளி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் அதிகமாகவே ஆயில் விட்டு 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிஞ்சு வந்த பிறகு சின்ன வெங்காயத்தை முழுசாகவே சேர்த்துக்க போகிறேன். அதோட 10 to 15 பல் பூண்டு சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வெந்து வரும்போது ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். எல்லாம் நல்லா வெந்த பிறகு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்க போகிறோம். இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி அந்த புளி கரைசலையும் இதோட சேர்த்துக்க போகிறேன். அப்புறம் எடுத்து வச்ச சுண்ட வத்தலையும் சேர்த்து அதோட கசப்பு தன்மை எடுக்கிறதுக்காக கொஞ்சமாக கருப்பட்டி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 மினிட்ஸ் நல்லா வத்த விட்டிங்கன்னா நம்ம பாரம்பரியமான வத்த குழம்பு ரெடி. ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.